வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு மனம் வளக்கலை இந்த புக்ல இருந்து எண்ணம் ஆராய்தல் சாப்டர்ல இருந்து இந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. வெற்றியும் தோல்வியும் எண்ணத்தின் உள்ளே. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வெற்றியும் நம்ம கிட்ட இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் செயல்களா மாறி அது நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குது. அதே மாதிரி தோல்விகளும் எதிர்மறை எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு தோல்விக்கு வழிவகுக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையோட ரிசல்ட்டை மாத்தணும்னா நம்ம எண்ணத்தை மாத்தணும். வெற்றியும் தோல்வியும் எண்ணத்தின் உள்ளே. எனவே ஒரு எண்ணம் மனதில் தோன்றினால் அதற்கு இந்த தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு அல்லது பாரம்பரியம், ஆறாவது தெய்வீகம் என்ற ஆறில் ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும். இங்கிருந்த இந்த 6 விஷயத்துல இருந்து நம்மளுக்கு எண்ணம் வருது. எண்ணம் தோன்றியதும் அதன் காரணத்தை அறிந்து வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அது நமது எண்ணமா, பிறர் எண்ணமா, பெற்றோர் எண்ணமா, அல்லது உலக சமுதாய தேவையை ஒட்டி பல நல்லவர்கள் மனதில் இருந்த எண்ணமா என்று கண்டுபிடித்து விட வேண்டும். அந்த எண்ணம் செயலானால் விளையும் விளைவு நமக்கும் பிறர்க்கும் நன்மை பயப்பதா என காண வேண்டும். நம்ம மனசுல இருக்கிற எண்ணம் அது நீங்க செயல்ல ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களுக்கும் பிறருக்கும் நல்லதா இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். நல் விளைவு தருவதானால் தான் அவ்வெண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருக்கலாம், செயல்படுத்தவும் செய்யலாம். ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ ஊறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதனாலதான் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எண்ணம், உங்களுக்கு வர ஒவ்வொரு எண்ணமும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ ஊறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்மளால கிளியர் சிந்தனைகள் நம்மளுக்கு வர முடியுமா? யோசிங்க. ஒருவர் இருக்கிறார், அவர் மிகவும் நல்லவர், இதுவரை புகை பிடித்ததில்லை. 4 நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர்கள் அனைவரும் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கும் ஒன்று கொடுக்கிறார்கள், நாம் பிடித்துதான் பார்ப்போமே என்றோர் எண்ணம் இவருக்கு தோன்றுகிறது. இது சூழ்நிலையால் தோன்றும் எண்ணம். செயலானால் விளைவு கொடியது, இதற்கு இவர் இடம் கொடுக்கவே கூடாது. விளை வஞ்சி விளக்கியே ஆக வேண்டும். இன்று உலக மக்கள் தொகையில் சுமார் 300 கோடி பேர் புகைப்பிடிக்கிறார்கள் என்றால் காரணம் இம்மாதிரியான தர்மோபதேசம்தான். சூழ்நிலையால் ஏற்பட்ட எண்ணத்திற்கு இடம் கொடுத்ததுதான். சூழ்நிலையால் ஏற்படும் எண்ணம் அத்தனையும் தீது என்று சொல்லிவிடக்கூடாது. ஒரு இடத்துக்கு செல்கிறோம், அங்கே தியானம் நடைபெறுகிறது. நமக்கு இதுவரை பழக்கமில்லை என்றாலும் நான் உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். இந்த சூழ்நிலை உந்துதல் நல்லதுதானே? ஒரு சொற்பொழிவுக்கு செல்கிறோம், சொற்பொழிவாளர் அற்புதமாக பேசுகிறார். நாம் பேச கற்றுக்கொண்டால் என்ன, அதற்காக நாம் இலக்கியம் படித்தால் என்ன என்று தோன்றுகிறது. அந்த எண்ணத்தை அனுமதித்து செயல்படுத்த வேண்டியதுதானே. நல்ல எண்ணங்கள் இருந்தா அதை நம்ம செயல்படுத்தலாம். பிறர் மன தூண்டுதலால் தோன்றும் எண்ணங்கள் பெரும்பாலும் தீயவையாகவே இருக்கும். காரணம், இப்போது பலரது மனதில் நல்ல எண்ணம் தோன்றுவதில்லை. ஓர் எண்ணம் மனதில் தோன்றி அதற்கு பிறர் மன தூண்டுதல் தான் காரணம் என்று கண்டாலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வர்ற எண்ணம் பிறர்ல அடுத்தவங்க கிட்ட வந்திருக்குதுன்னா நீங்க ஒரு சின்ன ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நல்லதா கெட்டதான்னு பார்த்துட்டு அப்புறம் யோசிங்க. இல்லையெனில் இன்றேல் அந்த தீய எண்ணம் நம்மை பாவச் செயல்களில் இழுத்துவிட்டு துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும். இதைத்தான் பெற்றேன் பல்பிறவி பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்றார் ஒரு ஆழ்வார். அதாவது பிறர் எண்ணத்திற்கு என் மனதில் இடம் கொடுத்து அவர்களுக்காக நான் செயலாற்றி பாவமேற்று அந்த காரணத்தாலேயே எனக்கு பல பிறவிகளும் ஏற்படும்படியாயிற்று என்று பொருள். ஒரு சில மக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அடுத்தவங்க சொல்றத தனக்கான ஒரு யோசனை இருக்காது, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்காம அடுத்தவங்க செய்யறத பார்த்து சொல்றத பார்த்து திரும்ப திரும்ப திரும்பி அதே செயல்களை செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா,
இந்த ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆளாகி பல பிறவிகள் ஏற்படும்படி ஆயிற்று என்று பொருள். ஏழை என்றால் அருட்செல்வத்தில் குறைவு என்று கொள்ள வேண்டும். கருவமைப்பால் வரும் எண்ணம் எல்லாம் நல்லனதான் என்று சொல்லுவதற்கு இல்லை. தந்தை குடிகாரரா இருந்த காரணத்தாலேயே நல்லவனாக இதுவரை இருந்துவிட்ட மகனுக்கு திடீரென குடிக்கும் எண்ணம் வரக்கூடும். எனவே எண்ணத்தின் பின்வரும் செயலின் விளைவை முக்கியமாக கொள்ள வேண்டும். இதோட இந்த பகுதி ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 பேஜ் இருக்குதுங்க. 2 பேஜ்ல நாளைக்கு இந்த எண்ணம் ஆராய்தல் சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இது எல்லாருமே இந்த வீடியோஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங். வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.